இன்னைக்கு இப்ப ரிலீஸ் ஆன கலிங்காங்கிற ஒரு தெலுங்கு படத்தை நாம பார்க்க போறோம். கதை கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். கிராபிக்ஸ்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணிருந்தாங்கன்னா நல்லா தூக்கலா இருக்கும். அதை தவிர எடுத்த விதமெல்லாம் கதையை கொண்டு போன விதமெல்லாம் ரொம்ப அருமையா நல்லா இருந்தது. தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு கலிங்கா. சிம்ம வாகினியை பத்திய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரண்யகசுபோட மகன் பிரகலாதன் என் நாராயணர் தூணுலே இருப்பார் துரும்புலே இருப்பார்னு சொன்னதும் இரண்யகசுபு அங்கிருந்த தூணை உடைச்சு இதுக்குள்ள ஓ நாராயணன் இருப்பானா அப்படின்னு கேட்டுட்டு உடப்பாப்ல. இவ்வளவு திமிரா இரண்யகசுபு ஏன் நடந்துக்கிறான்னா அவன் வாங்கின வரம் இப்படி. தன்னை மனுஷனாலையும் கொல்ல முடியாது, மிருகத்தாலையும் கொல்ல முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாது, மாளிகைக்குள்ளேயோ மாளிகைக்கு வெளியிலேயோ கொல்லக்கூடாது, ஆகாயத்திலேயோ இல்ல தரையிலேயோ வச்சு கொல்லக்கூடாது, எந்த ஆயுதத்தையும் வச்சு கொல்லக்கூடாது, மனித ஆயுதமாகவும் அது இருக்கக்கூடாது, தேவர்களின் ஆயுதமாகவும் அது இருக்கக்கூடாது. இப்படி பலவிதமான மேட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு வரமா வாங்கி வச்சிருப்பான். அந்த திமிர்ல ஆடுவான். அதுக்காகவே மனித உருவமும் மிருக உருவமும் கலந்தாப்ல அவதரிப்பார் நம்ம நாராயணர். தூணுக்குள்ள இருந்தே வெளியில வருவார். அந்த பயல தரலையும் இல்லாம வானத்திலே இல்லாம தன்னோட தொடையில படுக்க போட்டு தேவ ஆயுதமும் இல்லாம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதமும் இல்லாம மனித உடல்ல இயற்கையா வளரக்கூடிய நகத்தை வச்சு இரவாவும் இல்லாம பகலாவும் இல்லாம நடுவுல ஈவினிங் டைமா வச்சு அந்த பயிலோட குடலை உருகி கொள்ளுவார். இரண்யகசிபு செத்த பிறகும் கூட அவரோட கோபம் அடங்காது. அதை பார்த்து மூவுலகுமே பயந்து போச்சு. அவர் அடக்கிறதுக்கு வேற வழி இல்லாம சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாம் போய் நின்னாங்க. சிவபெருமானும் ஒரு பக்ஷியா உருவெடுத்து நாராயணர் கூட சண்டை பண்றார். தொடர்ந்து அந்த யுத்தம் பலகாலம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே தெரியல. அவர்களோட தொடர் சண்டையினால இந்த மூவுலகுமே பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. இத பார்த்த நம்ம அம்மா சிம்ம வாகினி ரூபம் எடுத்து தன்னோட அண்ணனான பெருமாளோட கோவத்தை தணிச்சு அன்றைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதன் பிறகு இன்றைக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனைக்கு அவங்க எந்த மாதிரி ஒரு முடிவு கட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கடவுள்களோட இந்த சண்டை நடந்து பல வருடங்கள் ஆயிப்போச்சு. நம்ம நவீன 21ஆம் நூற்றாண்டுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோளத்தட்டைகளுக்கு மத்தியில ஒரு குடிசை. காது கேட்காத தான் பொண்டாட்டிய சத்தம் போட்டு கூப்பிடுறாப்ல புருஷன். சோறு வேடி வந்து எவ்வளவு நேரமா கத்துறதுங்கிறார். உடனே அந்த அம்மாவும் சோறு வைக்கும். சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பொறை ஏற ஆரம்பிக்குது. தட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியில யாரோ கூப்பிடுறாப்ல சத்தம் கேட்கும். என்ன யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில வரும். நம்ம பொண்டாட்டியாதான் செவிடாச்சே, நமக்கே ஒண்ணு கேட்கல, ஆனா ஏதோ கேக்குதுன்னு வெளியில போறாளேன்னு இவரும் பின்னாடியே போய் எங்கடி இருக்க அடியே அடியேன்னு சத்தம் போடுவார். பார்த்தா ஒரு இடத்துல நின்னு பொறுமையா ஒரு கைய பிச்சு அழகா தின்னுகிட்டு இருக்கா. ஐயோ கோரம் தான். அதே சமயம் அந்த காட்டு பக்கத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பான். என்ன நினைச்சான் தெரியல. திடீர்னு அங்க இருந்த மரத்துல இருந்த கூர்மையான கிளையில நங்குன்னு மோதி செத்து போறேன். அப்புறம் ஊருக்குள்ள பார்த்தா ஒருத்தர் ஷேவ் பண்ண உட்காந்துட்டு இருப்பார். அவரோட பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் அது இதுன்னு வேலை பார்க்கிறவர் விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்பதான் இங்கதான் கத்தி வச்சேன், திடீர்னு கத்திய காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பார். அந்த பக்கம் விளாண்டுகிட்டு இருந்த ஒரு குழந்தையோட கையில கத்தி இருக்குங்க. அந்த கத்தி எடுத்து தன்னோட காதையே அறுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிப்பா. பார்த்து எல்லா பேரும் பீதி அடைஞ்சிருவாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து மன்னர் தான் காப்பாற்றணும்னு மன்னர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. மன்னரும் மேட்டரை கேள்விப்பட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னா ஏதாவது பரிகாரம் பண்ணி ஆகணும், அதை பெரியவங்க கிட்ட தான் கேட்டாகணும். நான் அப்படி சில பேர்கிட்ட விசாரிச்சு அவர்களோட யோசனையை கேட்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரேன்னு சொல்லிட்டு மேல ஏறி போறார். மேல போய் பார்த்தா அங்க ஒரு வயசான ஒரு அம்மாவா ஒருத்தரான்னு தெரியலங்க. ஆனா பொண்ணான்னு தெரியல. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. பல வருஷமா உயிரோட இருக்காங்க போல தெரியுது. இப்பயும் அப்பயும் இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த மேட்டரை சொல்லி ஏதோ கேக்குறாப்ல. உடனே அந்த அம்மா ஒரு பழைய புராண கதை ஏதோ ஒன்னு எடுத்து சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டியவே கை நீட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. உடனே அவரும் அந்த பெட்டியை திறந்து ஒரு சின்ன பெட்டி இருக்குது அதை கையில எடுத்துக்கிட்டு தான் பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு குதிரையில பொதியை ஏத்தி அவர் அப்படியே அந்த ஊரை விட்டே கடந்து போறாருங்க. உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னா நான் இந்த தியாகத்தை பண்ணியாகணும்னு சொன்னதோ ஊர்க்காரங்க எதுவும் பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்படியே அமைதியா ஊர் விட்டு ஊர் அவர் கிளம்புறாரு. ஊர் மக்கள் எல்லாம் என்ன மன்னருக்கு இப்படி ஆயிப்போச்சு, என்ன மன்னர் இப்படி பண்றாரு, நமக்காகத்தான் அதெல்லாம் பண்றாரோ இல்ல பயந்து ஓடுறாருன்னு ஒண்ணும் தெரியாம ஊர்க்காரங்க ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. இவரு ஒரு காடு தாண்டி போய்கிட்டு இருக்கும்போதுதான் எப்பாடு பட்டாவது இந்த விஷயத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு இப்ப நடக்கிற அந்த கலோபரத்தை அடக்கிற ஆயுதத்தை நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அவர் போறார். இந்த சம்பவம் நடந்து இப்போ பல வருஷங்கள் ஆயிப்போச்சு. இன்னும் இந்த ஊர்ல ஒரு ஐதீகம் இருக்குது. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்கள சுடுகாட்டு பக்கம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஆனா நடுவுல ஒரு மரம் அப்படியே விழுந்து கிடக்குது. லெப்ட் ரைட்ல 2 மரம் நட்டுக்கிட்டு நிக்குது. ஆனா அந்த 3 மரங்கள்லயுமே மஞ்சளை வச்சு நல்லா அப்பி வச்சிருக்காங்க. இந்த மரத்து மேல காலடி எடுத்து வச்சதும் 2 நிமிஷத்துக்குள்ள நாம போய் சடங்க செஞ்சு முடிச்சிட்டு திரும்ப வந்துடணும். திரும்ப வரும்போது யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஒருத்தர் வேகமா உள்ள போறார். பணத்தை தூக்கிட்டு பணத்தை கொண்டு போய் வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசி அந்த சடங்க செஞ்சுட்டு படு வேகமா அந்த டைமிங் முடியறதுக்குள்ள திரும்ப வந்துடுறாங்க. மறுபடியும் அதே மரத்தை தாண்டி வெளியில போகணும். அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இந்த பக்கம் வேகமா வர்றாப்ல நமக்கு காட்டுறாங்க. திரும்பி பார்க்காம எல்லாரும் வாங்கடான்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியா ஒருத்தன் திரும்பி பார்க்க முயற்சி பண்ணுவான். டேய் அதான் சொன்னேன்ல திரும்பி பார்க்காம வாடா அப்படின்னு சத்தம் போட்டணும். டப்புன்னு அவர் திரும்பி பார்க்காம போயிடுறாப்ல. அதன் பிறகு பார்த்தா அங்க செத்து கிடந்த
வந்த அந்த பணத்தை விருட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் இழுத்துக்கிட்டு போயிடுது. கட் பண்ணா இப்போ அந்த ஊர்ல அப்பெல்லாம் ஒயின் ஷாப் கிடையாது, இல்ல அந்த ஊர்ல ஒயின் ஷாப் கிடையாது, எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல, சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிற ஒரு இடம். நம்ம தாடிக்கார தம்பியை நீங்க பார்க்க முடியும். நிறைய படங்கள்ல குடிகாரரா இவரை நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல குடிய காய்ச்சற ஆளாவே நடிக்க விட்டுருக்காங்க. ஊர்காரங்க கேட்க கேட்க ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுல 2 பேரும் நல்லா குடிச்சுட்டு காசு கொடுக்காம போயிட்டு இருக்காங்க. டேய் காசங்கடா, டே சத்தம் போடுறாப்ல. அவங்க கண்டுக்கவே இல்ல, அப்படியே போறானுங்க. டேய் காசை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு கத்துனா, உன் பொண்டாட்டி அனுப்பு, கூடவே கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன்னு நக்கல் பண்ண ஓங்கி ஒரு அடி இடி மாதிரி விழுகுது. அடிச்சது யாருன்னு பார்த்தா வேற ஒருத்தன். இந்த படத்தோட ஹீரோவும் இவர் தான் போல தெரியுது. புதுமுகமா இருப்பாரோ, எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. தாடிக்கார தம்பி தான் போதும் அடிச்சா செத்து போயிடுவாங்கன்னு விலக்கி வர்றாப்ல. அடுத்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணங்காரனா காட்டுறாங்க. ஆளு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியுது. நம்ம தமிழ்காரர் தான். பிரெஞ்சு படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாப்ல இல்ல, அவர் அண்ணனா நடிச்சிருக்கிறார். தம்பி எங்கடான்னு விசாரிக்கிறாரு. தம்பி வேற ஒரு குடிசையில இருந்து வேலையை முடிச்சுட்டு வெளியில வரான். ஒரு பொண்ணோட மானத்தை கெடுத்துட்டு வெளியில போறான். அந்த பொண்ணு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது பாவம். சோ அண்ணன் தம்பி 2 பேரும் உருப்படாத பல்கன்னு நல்லா தெரியுது. அடுத்து அந்த பக்கம் தண்டாரா போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு. தீய சக்திகளால இந்த ஊருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பலிபூஜை ஒண்ணு இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுதான். அதனால பொழுது சாஞ்சதும் யாரும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு தண்டோரா போட்டு போறாப்ல. இந்த விளங்காத அண்ணனும் தம்பியும் அந்த நல்ல மனுஷன் ஒருத்தன் அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரே ஒரு மன்னர், அவரோட பிள்ளைங்க நினைக்கிறேன். அப்பா அப்படி பிள்ளைங்க இப்படி போல. ஜஸ்ட் கணிப்பு தான், படத்துல எதுவும் சொல்லல. ஏதாவது தப்பு இருந்தா போற ஃபுல்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் தோணுது, அதனால சொல்லி இருக்கிறேன். ஒரு விவசாயி வராப்ல. என்னது இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்கினல்ல, அதை அடைச்சிட்டு நிலத்தை மீட்கிறதுக்காக வந்திருக்கிறதா விவசாயி சொல்லுவாப்ல. நிலப்பத்திரத்தை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாப்ல. ஒரு அடியாளு, என்னது பத்திரத்தை கட்டி எங்க கிட்டே வருவியா அப்படின்னு சத்தம் போட, அதே சமயம் அண்ணனும் 10 ஊரை தாண்டி வந்திருக்கிற, அவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பிடு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாப்ல. வேண்டாங்கிறாரு விவசாயி. ஆனாலும் கேட்காம சாப்பாடு போட சொல்றாரு. கத்திய தொடச்சு அழகா பக்கத்துல வச்சிட்டு இருக்காரு அண்ணன். கீழே உட்காந்து விவசாயி இலையில சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐயா பணத்தெல்லாம் வட்டியோட ஃபுல்லா கட்டிட்டேன், என் நிலப்பத்திரத்தை கொடுங்களேன் அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாப்ல. கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேங்கிறாப்ல. நீ பணத்தை கட்டிட்டு தம்பி சரிதான், ஆனா உன்னோட நிலத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலையே அப்படிங்கிறாப்ல அண்ணன். ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க கடவுள் மாதிரின்னு கெஞ்சி பாக்குறாப்ல. சரி நல்லதா போச்சு, கடவுளுக்கு நிலத்தை கொடுத்துருதா நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பு, புண்ணியமா போகும்டா அப்படின்னு பேசுறாப்ல, நக்கல் பண்றாப்ல. உடனே கால்ல விழுந்து கெஞ்சி அழுது கேட்கிறாரு, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆறுதுன்னு கேக்குறாப்ல. என்னடா அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஓவரா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பக்கத்துல இருந்த வாள் எடுத்து கழுத்தை அறுத்து போட்டுறான் தம்பி. டேய் வெளியில போக வேண்டிய நேரம் பார்த்து தேவையில்லாம ரத்தக்கரை ஆக்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் குளி, வெளியில போணுங்கிறாப்ல அண்ணன். வாடிய நம்ம ஊர் எல்லையோட வெளியில வீசி எரிஞ்சிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அண்ணனும் கிளம்புறாப்ல. அந்த ஊர்ல தான் நம்ம சிம்ம வாகினிக்கு கோயில் இருக்குது. அந்த பழைய சண்டை ஒண்ணு நடந்ததுல சிவனுக்கும் நாராயணனுக்கும், அப்புறம் இவங்க உள்ள புகுந்து நாராயணனோட கோவத்தை அடக்குனாங்கல்ல, அதை கொண்டாடுற விதமா ஒரு திருவிழா நடக்குது. திருவிழா ஒரு பக்கம், நம்ம பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல தெரியுது ஹீரோ. அதே சமயம் அதே திருவிழாக்கு அண்ணன் தம்பிகளும் வராங்க. கோயில்ல தட்டுல எல்லாரும் 1 ரூபா 2 ரூபான்னு போட்டுட்டு இருக்க இடத்துல 100 ரூபா போடுவாரு அண்ணன். போட்டுட்டு நான் போட்ட இந்த 100 ரூபாவோட சேர்த்து உண்டியல்ல எவ்வளவு விழுந்திருந்தாலும் சரி மொத்தமும் என் வீட்டுக்கு வரணும், புரியுதா அப்படின்னு பூசாரியவே மிரட்டுறாப்ல. அங்க இந்த தம்பிகாரன் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியா பாக்குறான். பொழுது சாஞ்சிருச்சு, பலி கொடுக்கறதுக்கான நேரம். ஒருத்தர் எதையோ போட்டு பாத்திரத்துல வச்சு, பாத்திரம் இல்ல ஒரு பெட்டி நினைக்கிறேன், அந்த பெட்டியில எதையோ அளந்து போட்டுட்டு இருக்கிறார். அரிசி மாதிரி தெரியுது, மஞ்சள் கலந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத தெரு முழுக்க அள்ளி அள்ளி வீசிட்டு ஓடுறாங்க 2 பேர் சலங்க கட்டி. ஒரு மாட்டை பலி கொடுத்து அதோட நுரையீரல வாயில கவ்விட்டு தெரு தெருவா போய் அந்த அரிசியை வீசிட்டு வராங்க. மழை வேற அடிச்சு ஊத்துது. அந்த மாட்டு பலியத்தான் நரபலின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டினா, அவன் கையில ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு காட்டு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அத ஒரு தாடிக்கார பூசாரி பாக்குறாரு. நம்ம தாடிக்கார தம்பி ஹீரோக்காக காத்துட்டு இருக்காப்ல. தாடிக்கார தம்பியுடைய அப்பாவும் அங்கதான் இருப்பாப்ல. ஹீரோவை பார்த்ததும், என்ன தம்பி வீட்டுல மீன் குழம்பு, வந்து சாப்பிட்டு போன்னு சொல்ல, அப்புறம் வரம்பா அப்படிங்கிறாப்ல ஹீரோ. தாடிக்கார தம்பி ஏறி உட்காந்ததும் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பேரு லிங்காவா. லிங்காக்கு அப்பா அம்மா கிடையாது, அனாதை போல பாவம். ஓரளவு பாசம் காட்டி அட்வைஸ் பண்ணி வளர்க்கறது இதோ நம்ம தாடிக்கார தம்பியுடைய அப்பா தான் போல. அதனாலேயே லிங்காவை எப்பவுமே திட்டமாட்டாப்ல. தான் புள்ளைய நல்லா திட்டுவாரு, ஆனா லிங்காவை மட்டும் திட்டமாட்டாப்ல. என்னடா ஆளுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டா, இன்னும் சொல்லல, அதுக்கெல்லாம் நேரம் கூடி வர வேணாமான்னு கேக்குறாப்ல. வண்டி நிறுத்த அவ வரா பாருன்னு சொல்லிவிட்டு தாடிக்கார தம்பி கிளம்பிடுறாப்ல. அந்த பொண்ணை நிக்க சொல்றாரு ஹீரோ. பத்துன்னு பாசமா கூப்பிடுறா. என்னடா ஏதோ பொண்டாட்டிய கூப்பிடுறேன்னு அந்த அம்மா எகிருது. என்ன பார்த்தும் பார்க்காம போற அப்படின்னு விசாரிக்கிறான். சரி மேட்டர் சொல்லுன்னு கேட்டா, திருவிழால சூப்பரா லட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த தெரியுமா அப்படி இப்படின்னு லைட்டா பெட்ட போட்டு பாக்குறான். சரி ஏதோ சொல்ல வர்ற சொல்லுன்னு அவ கேட்டா, தாங்கிக்கிட்டே இருக்கிறான். சாராய கடையில சண்டை போட தெரியுது, ஆனா என்ன கண்டு என்ன பயம் சொல்லு அப்படின்னு கேட்டா, அதான் என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு விசாரிக்கிறான். இதெல்லாம் சொன்னா தான் புரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்து
பறந்துருச்சு. தாடிக்கார தம்பி வந்து என்னப்பா கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா, அவ பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஆமா இல்லன்னு எதுவுமே சொல்லடா அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறாரு. போதும் வண்டி எடு, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க சொல்றாரு தாடி. அடுத்து பார்த்தா சில காட்சிகள் ரொம்ப வித்தியாசமா என்னென்னமோ காட்சிகள் நம்ம ஹீரோக்கு கனவு மாதிரி வருது. அப்புறம் காட்டு பக்கம் ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய அம்மா, அவங்க வேற பிரெக்னண்டா இருக்கிறாங்க. 2 பேரும் காட்டு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது போல தெரியுது. முன்னாடி போற பொண்ணை பார்த்து ஏன் அந்த ரூட் கிடையாது, அந்த பக்கம் போகாதன்னு சொன்னாலும் குழந்தை கேட்காம விளையாட்டுத்தனமா ஓடிக்கிட்டே இருக்குது. பின்னாடியே இந்த அம்மாவும் ஓடாதான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா பொண்ணை காணோம். சுத்தியும் முத்தியும் அம்மா தேடி பாக்குற, பொண்ணு கிடைக்கல. அதே சமயம் அங்க அந்த தாடிக்கார பூசாரியோ, இங்க நம்ம பண்ற, உன் வீடு அந்த ரூட், இந்த ரூட் பக்கம் வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல என் பொண்ணு இங்க வந்துச்சு, பொண்ணை தேடி நானும் வந்ததா பூசாரி சொல்லுவாரு. ஏமா எல்லையை தாண்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு பூசாரி திட்டாப்ல. தெரியுமையா, நான் என் குழந்தை கிடைச்சதும் போயிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுது. சரி சீக்கிரம் குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிளம்பிடுறாப்ல. குழந்தைய தேடி அந்த மஞ்சள் பூசின மரத்தை, அதான் எல்லை, அந்த எல்லையை தாண்டி இந்த பக்கம் அம்மா வந்துருச்சு. ஏதோ ஒண்ணு படு வேகமா அவங்கள நோக்கி வருது. குழந்தைய நோக்கி வருதா இல்ல அம்மாவை நோக்கி வருதான்னு தெரியல. பெரியவர் கரெக்டான ரூட்ல போய்கிட்டு இருப்பாப்ல அந்த பூசாரி. திடீர்னு எதுக்க பார்த்தா அந்த குழந்தை நிக்குது. என்ன நீ இங்க நிக்கிற, உன்னை தேடி அந்த அம்மா அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குது இங்கன்னு பூசாரி ஒரு செகண்ட் யோசிக்கிறார். அதுக்குள்ள அந்த பக்கம் அந்த புள்ளத்தாச்சி புள்ளையையும், அது பேர் என்னது, புள்ளத்தாச்சி புள்ள தானே, பிரெக்னண்டா இருக்கிற லேடிக்கு, அவளை அடிச்சு ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு போகுது. அப்புறம் அந்த பக்கம் தம்பிகாரனை காட்டினா தம்பி கொஞ்சம் சூடா டென்ஷனா இருக்கிறார். என்னாச்சுன்னு அண்ணன் விசாரிச்சா ஒரு பிளாஷ்பேக். ஒரு பெரியவர் தான் பேத்தியை கூட்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் தம்பிகாரன் அந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு வரான். யாரா அந்த பொண்ணுன்னு விசாரிச்சா என் பேத்தி தாங்கிறாப்ல. இவ தானே போன வருஷம் வயசுக்கு வந்ததுன்னு விசாரிக்கிறேன். ஆமாங்கிறாரு அவரு. உன் புள்ள செத்து போயிட்டான் தானே அப்படின்னு விசாரிக்க ஆமாங்கிறாரு. புள்ள இல்லங்கிற, எப்படி தனி கட்டையா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு இன்னும் வரலையேன்னு பெரியவர் சொல்லுவாப்ல. அப்ப ஒண்ணு பண்ணு, உன் பேத்தியை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பு, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வண்டியில ஏத்துறாங்க. வேண்டாம் விட்டுருங்க, என் பேத்தியை விட்டுருங்கன்னு கதறுவாரு பெரியவர். இறக்கம் இல்லாம தூக்குறானுங்க வண்டியில. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வந்துடுறா. கையில ஒரு வேல் வச்சிருப்பா. தொண்டையில வச்சு அந்த பொண்ணை இறக்கி விடுறியா இல்ல இறக்கிறவான்னு மிரட்டுவா. போடா இங்க இருந்து விரட்டி விட்டுறா. அது அந்த கோயில்ல ஊண்டி இருந்த வேலு. இந்த மேட்டரை கேள்விப்பட்டதும் அண்ணனுக்கும் கோவம் வருது. அவமானப்படுறதுக்கும் ஒரு வரமுறை இருக்குது. அண்ணன் அட்வைஸ் போறாப்ல. ஆம்பளை அவமானப்படுத்தி இருந்தா கொன்னுடலாம், பொம்பளையா போயிட்டா தூக்கிடு அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறார். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த தாடிகார தம்பியும் சரக்கடிச்சுக்கிட்டு தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. எதுக்கு ஒருத்தரை பார்த்ததும் சலாம் வைக்கிறாரு நம்ம ஹீரோ. யாரு வேறு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா போல. அதனாலதான் அவ்வளவு மரியாதை. ஆனாலும் குடியார பசங்கன்னு திட்டிட்டு போறாரு அவரு. நம்ம ஹீரோயினோட வீட்டுல மாடுகள்லாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. ஹீரோயினோட அப்பா கூட வீட்டுல இல்ல, வெளியில அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தார். என்ன மாடு கத்துது, வெளியில போய் ஒரு 8 பாத்துட்டு வான்னு அம்மா பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பொண்ணு சரி மாடுகளுக்கு தண்ணி காட்டலாமேன்னு தண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் போனா தம்பியாரன் பொண்ணை தூக்கிட்டான். என்கிட்ட வச்சுக்காதன்னு அசால்ட்டா மிரட்டுறாவ. இன்னைக்கு உன்னை விட போறது இல்லைன்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். அவளை அசிங்கப்படுத்த நினைக்க அதே சமயம் கழுத்துல ஒரு சுருக்க போட்டு நம்ம ஹீரோ பின்னாடி இழுத்து எறியறாரு. சரியான சமயத்துல வந்ததுனால போச்சு, அந்த பொண்ணு தப்பிச்சா. இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். உடனே அடிக்கிறதுக்கு அடியாட்கள் எல்லாம் ஒண்ணு சேரானுங்க. எல்லா பேரையும் அடிச்சு நம்ம ஹீரோ பொலன்னு பொழக்கிறார். கடைசியா தம்பியும் அடிச்சு மண்ணக்கவ வச்சுட்டாரு. வேணாம் சார் போயிடலாம் சார்னு பசங்க எல்லாம் தம்பி இழுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறானுங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் என்ன, ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. அன்னைக்கு பொழுதும் சாஞ்சிருச்சு. சூரியன் போய் சந்திரன் வந்துட்டான். ஒரு மரத்தடியில ஒரு லேடி உட்கார்ந்து இருக்குது. பேய் பிடிச்சாப்புல ஒரு பேயை இழுத்துட்டு வராங்க. பேய் ஓட்டுறதுக்கு திரிகோண ஆவாகம்னு ஏதோ ஒண்ணு செய்யணுமா. பேய் ஓட்டுற அந்த அம்மா சொல்லிட்டு அப்படியே அங்கங்க நடந்து போகுது. ஒரு இடத்துல லெஃப்ட் போணுமா ரைட் போணுமா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில ரெண்டும் இல்ல ஸ்ட்ரைட்டா கை காட்டுது. கை காட்டின இடத்துல ஏதோ தோண்டி எடுக்கிறாங்க. செய்வினை யாரோ வச்சிருக்காங்க போல. அதை அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. அந்த செய்வின பொம்மைகளையே எடுத்து அதுக்கே ஒரு சடங்கு நடத்தி அந்த பொண்ணோட வீட்டுல வச்ச செய்வினை அதை ரிமூவ் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பேயும் போய் அவ நார்மல் மோடுக்கு வந்துடுறா. பேய் பிடிச்சிச்சோ சித்து பிடிச்சிச்சோ பண்ணது செய்வினை, அதை எடுத்ததுனால தப்பிச்சாவ. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு பகல்ல ஃபுல்லா சுத்தி திரிறாங்க. ராத்திரி ஆனா காட்டு பக்கம் ஏதோ ஒண்ணு காட்டுறாங்க. அங்க இருக்கிற முதலைகள் எல்லாம் செத்து பணமா கிடக்குதுங்க. இவ்வளவு முதலைகளையும் வேட்டையாடிட்டு ஏதோ ஒரு உருவம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம தாடி வச்ச பூசாரியா காட்டுறாங்க. அவரு தம் அடிச்சிட்டு இருக்கிறார். இந்த பக்கமும் அண்ணங்காரன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். இன்னும் வட்டி வந்து சேரல, வட்டி என்னாச்சு அப்படின்னு அண்ணன் விசாரிக்கிறாப்ல. நாளைக்கே உங்க அரண்மனைக்கு வந்து கட்டிறையா அப்படின்னு சொன்னதும் சரிங்க ஐயான்ட்டு அவரும் நாளை காலையிலேக்கு வட்டி வாங்க சரின்ட்டாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் உள்ள வண்டிக்குள்ள எட்டி பாக்குறான். உள்ள ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். மூஞ்சியை நமக்கு காட்டல. அடுத்து இந்த பக்கம் தாடிக்கார தம்பியுடைய அப்பாவோட முன்னிலையில பொண்ணு கேட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு
அப்படின்னு வந்திருக்காங்க. மேட்ரை கேட்டு அவர் கோவப்படுறாரு. நீ கூலிக்காரன், உனக்கு அப்புறம் பொண்ணு கொடுப்பேன். சொத்து பத்து இருக்கிற நிலபலம் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட தான் நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. பத்தாவதுக்கு நீ குடிகார வேற அப்படின்னு கேட்கிற. தாடிக்கார தம்பியோ அட சும்மா கொடுங்க, பொத்தி பொத்தி பார்த்துப்பேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாப்ல. ஆனாலும் மாமனார் ஒத்துக்கல. ஹீரோவோ எனக்கு 2 ஏக்கர் சொத்து இருக்குதுங்களே அப்படின்னு சொன்னா, இருக்கு ஆனா உன்கிட்ட இருக்குதா? அந்த அண்ணங்காரங்கிட்ட அடகு வச்சிட்டு இல்ல, அடகுல இருக்கிற அந்த சொத்தை உன்னோட அப்பாவும் இதுவரை மீட்கல, நீயும் மீட்க போறதும் இல்ல, அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்க, நான் அந்த நிலத்தை மீட்டுறேன், அதன் பிறகு உங்க பொண்ணை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதும், முத நிலத்தை மீட்டுட்டு வா அப்புறம் பாத்துக்கலான்னு கொஞ்சம் மாமனார் இறங்கி வரார். அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடாது, பொண்ணு தருவீங்களா இல்லையா, சொத்தை மீட்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. பாரு, அந்த அண்ணன் தம்பி 2 பேர்கிட்டையும் போன சொத்து திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பொண்ணை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்க, நிலத்தை மீட்டுட்டு வா, பொண்ணு உனக்கு தான்னு மாமனாரோ ஒத்துக்கிறார். வழக்கம் போல அடுத்து ரொம்ப சின்சியரா வேலை பார்த்து சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாடிக்கார பூசாரியோ காட்டு பக்கம் தான் சுத்தி திரியிறார். நம்ம ஹீரோ போகும்போது அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாரு பூசாரி. என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது, இவன் ஏதோ ஒண்ணு பண்றான், என்னன்னு தான் தெரிய மாட்டேதுன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பூசாரி. அன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தா நம்ம தாடிக்கார தம்பியுடைய அப்பா அவர் தான் கல்லு கேட்டிருப்பார் போல, இவன் கொண்டு வந்து கொடுக்க சரக்கு அடிச்சுக்கிட்டே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் மோசமானவங்க, அடகு வச்ச நிலத்தை யாரு இதுவரை திரும்ப மீட்டதே கிடையாது, என்ன பிளான்னு பெரியவர் விசாரிக்கிறார். என்ன பிளானு, ஊர்ல பெரியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் முறையா நிலப்பத்திரத்தை கொடுக்க சொல்லி கேட்போம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. சொன்னதோட மட்டும் இல்லாம ஊர்ல 4 ஆட்களை கூட்டிக்கிட்டு நிலத்தை மீட்கிறதுக்காக அங்க போறார். நிலத்தை கேக்குறாப்ல, தாத்தா காலத்துல வாங்கின கடை, அதுக்கு அடமானமா கொடுத்த பத்திரம், அவரு வட்டி கட்டியாச்சு. அதன் பிறகு என்னோட அப்பா அவரு வட்டி கட்டிட்டாரு. அதன் பிறகு நானும் வட்டி கட்டிட்டேன். இன்னும் நீங்க நிலத்தை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், அதை விட பல மடங்கு நீங்க வட்டி வாங்கிட்டீங்க, கொடுங்க அப்படின்னு பிரச்சனை பண்றான். அண்ணன் கொஞ்சம் மூலக்காரர், இவன் கூட சண்டைக்கு போய் எல்லாம் ஜெயிக்க முடியாது, ஆளு தைரியமானவன் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனாலும் உன் நிலம் என்னோட நிலங்களுக்கு மத்தியில் இருக்குது தம்பி, அந்த நிலத்தை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா உன்னோட 2 ஏக்கருக்கு பதிலா காட்டுக்குள்ள இருக்கிற என்னோட 4 ஏக்கர் சொத்தை தர்றேன், எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, மாமனாரோட கண்டிஷன் என்ன, நிலம் தான் அவரோட கண்டிஷன், அது கிடைச்சா போதும்னு சொல்லி சரின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டார். காட்டுக்குள்ளேயும் எங்க அந்த நிலம் இருக்குங்கிறது அவனுக்கு சரியா தெரியாது. கையோட அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ பேருக்கு இந்த மாதிரி பத்திரத்தை கொடுக்கறதா எழுதியும் அவரு கொடுத்துறாரு. சந்தோஷமா வாங்கிட்டு இவன் கிளம்புறான். ஆனா அதே சமயம் தம்பிகார அண்ணனை திட்டுறாப்ல, என்ன நீ 2 ஏக்கருக்கு 4 ஏக்கர் கொடுக்குறேங்கிற, முட்டாளா அப்படின்னு கேட்டா, டேய் இவன் பணம் இல்லைனாலும் தைரியமானவன், உன்னையே புரட்டி எடுத்தவன் தானே, நாம இவனை போட வேண்டிய அவசியமே இல்ல, விற்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த 4 ஏக்கர் நிலத்தை இவன் தலையில கட்டியாச்சு. யாரெல்லாம் அந்த நிலத்தை வாங்குறதுக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாம் செத்து போனானுங்க. இப்ப நிலத்தை நம்ம கொடுக்கவே செஞ்சுட்டோம், அவன் ஜாகிறது உறுதி, நம்ம கணக்குல அவனோட சாவு வராது, வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். புத்தியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறார். இந்த எல்லா பக்கம் தெரியாதனமா ஒருத்தர் நடந்து வந்துடுறாப்ல. அடுத்த செகண்ட் அடிச்சு தூக்கிடுச்சு. அவனை கொலை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஜீவன். ரொம்ப கோரமா கொடூரமா இருக்குது அது. கட் பண்ணா இப்போ ஒரு தாத்தா ஒரு பேரனை காட்டுறாங்க. சுத்தி போனா 10 மைல் தூரமா. அதனால குறுக்கால போலாமேன்னு அவரு போறார். இந்த காட்டு பக்கம் ஒரு கதை இருக்குது. கலுங்கு ராஜ்யத்தை சேர்ந்த ஏதோ ஒண்ணு இந்த காட்டுக்குள்ள வாழ்றதா சுத்தியும் முத்தியும் பேசிக்கிறாங்க. ஆனா அறக்கட்டெல்லாம் நம்ம பயப்படக்கூடாதுன்னு பேரனுக்கு அட்வைஸ் போட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு வரார். அப்படி கூட்டிட்டு வந்த அந்த தாத்தா அடுத்த செகண்ட் காணோம். தாத்தா பயமா இருக்கு, எங்க இருக்கீங்க அப்படின்னு பேராண்டி சுத்தி முத்தியும் தேடினா ரத்த துளிகள் அவன் கண்ணுக்கு பக்கத்துல விழுது. மேல இருந்து என்னாச்சுன்னு பதறிக்கிட்டு மேல பார்த்தா, மேல வச்சே தாத்தாவோட சோழிய முடிச்சிருச்சு போல. டப்புன்னு பயந்துகிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிறான். ஒரு கால் அந்த பேராண்டி நம்ம ஹீரோவா இருக்குமோ, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கனவு இவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. நிலத்தை மீட்டதுனால நாளைக்கு இவனுக்கு கல்யாணம். அந்த மாங்கல்ய பலங்கிறது இவனுக்கு உசுர கொடுக்குமா இல்ல உசுர எடுக்குமான்னு ஒரு டவுட்ல இருக்கான் அவன். நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இல்லற வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கு அவனுக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம தாடிக்கார தம்பியை பாக்குறதுக்காக ஹீரோ வராப்ல. அதான் அந்த அண்ணங்கார 4 ஏக்கர் கொடுத்தான்ல, அந்த நிலத்தை போய் ஒரு 8 பார்க்கலான் இருக்கேன், கூட வரையானு கூப்பிடுறாப்ல. ஆனா அந்த பையன் சிரிக்கிறா, வரமாட்டேங்கிறான். அந்த காட்டு பக்கம்ல நான் வரவே மாட்டேன் டேய் அப்படிங்கிறான். அங்க போறவங்க எல்லாம் செத்து போறாங்க, நான் வரவே மாட்டேன் நட முடிக்கிறான். சரி அப்ப நீ வரமாட்டேல்ல அவ்வளவுதானா நமக்குள்ள, சரி நான் கிளம்புறேன்னு கிளம்ப ஆரம்பிக்க, டேய் உடனே கில்ட்டி ஃபீலிங்க கொண்டு வந்துடாத, வந்து தொலைறேன்னு அவனும் பின்னாடி ஏறிக்கிறான். போற வழியில சரக்கு வாங்கி கொடு என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் போறாரு தாடிக்கார தம்பிய. கோயிலுக்கு நம்ம ஹீரோயின் கும்பிட்டுட்டு வெளியில வர சமயம் பேயோட்டர் அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கோம். மரண கண்டம் உனக்கு இருக்குது, ராகுவும் கேதுவும் உன் புருஷனை சுத்தி வருது, மரண கண்டம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு பேயோட்டர் அம்மா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க இவளுக்கு பயமாயிடுது. நைட்டு நம்ம ஹீரோ வீடு வந்து சேர்ந்துடுறான். பொண்டாட்டி சோகமாவே இருப்பா. அந்த பேயோட்டர் அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, தூங்கவே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பொண்டாட்டி அழுதுகிட்டு இருப்பா. இவன் தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த காட்டு பக்கத்துல சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ சுத்தி திரியிறான். உனக்கு பயமாவே இல்லையான்னு நம்ம தாடிக்கார தம்பியும் கேப்பாப்ல. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. தன்னோட 4 ஏக்கர் நிலத்தை பாக்குறதுக்காக தான் அவன் வரான். ஒரு வழியா அந்த எல்லை மரம்
மஞ்சள் பூசி ரெடியா இருக்குது. அதை தாண்டி காலடி எடுத்து வைக்கிறான். பின்னாடியே தாடிகார தம்பியும் காலடி எடுத்து வைக்கிறார். 2 பேரும் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய அருவியும் ஓடும். அந்த ஆத்து தண்ணியையும் அவங்க கடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. தன்னோட இடத்தை தேடி அவன் போய்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் எலும்பு குடுகளா எலும்பு மண்டவோட அடுக்கி வைக்கிற ஒரு இடத்தையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க நிலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 பக்கம் எல்லையை வச்சு அந்த 4 ஏக்கர் தூரம் நில எல்லையையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 4 ஏக்கர் உன்னோடதுடா, காம்ஸ்டன்டா, என்ன பண்றதையோ பண்ணிக்கடா அப்படிங்கிறாரு நண்பர். அந்த 4 ஏக்கர்லயும் 4 நில கல்லு ஊண்டி இருப்பாங்க. அந்த கல்லை நம்ம பார்த்தாச்சு, அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதன் பிறகு என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு தாடிக்கார தம்பி கேக்குறாரு. சொல்லாம கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பகல்ல கூட பரவாயில்ல, இருட்டி போச்சு, பயமா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டே தான் பின்னாடியே தாடிக்கார தம்பி வராரு. இந்த நிலத்துல ஏதாவது பண்ணலாமேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான் போல. இந்த ஏரியா பக்கம் டிராக்டர் கூட வராது. என்னதான்டா உன் பிளான்னு கேட்டுக்கிட்டே பின்னாடி வரான் தம்பி, தாடிக்கார தம்பி. ஒரு வழியா இந்த பக்கம் நடந்து வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா மண்டவோட கீழே கிடக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை அந்த தாடிக்கார தம்பியோட கழுத்தை பிடிக்கிறதுக்கு வரும். ஹீரோ பார்த்ததும் சரட்டன்னு போயிடும். என்னடா பார்த்த அப்படின்னு கேட்டா ஒண்ணுமில்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. ராத்திரி நேரம் ஆத்தோரமா தீய பொருத்தி அங்கேயே நண்பனை உட்கார வச்சிட்டாப்ல. இந்த நிலத்துல என்ன பண்ணணும்னு முடிவு பண்றவரை இங்க இருந்து போக போறது இல்லைன்னு சொல்றான். படு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை படுக்க சொல்லி இவனும் படுத்துக்கிட்டான். அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கோ காட்டுக்குள்ள வச்சு நம்ம ஹீரோ விரட்டி ஏதோ ஒண்ணு வேட்டையாடுறாப்ல கனவு வரும். உடனே பயந்து போயிடுறா. இந்த பக்கம் காலையில விழுந்துருச்சு. நம்ம தாடிக்கார தம்பி எந்திரிச்சிட்டாப்ல. அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நம்ம ஹீரோவை காணோம். லிங்கான்னு கத்தி தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா மேல இருந்து அவன் கீழே இறங்கி வரான். எடா சொல்லாம கிளம்பிட்டு எங்கடா போனேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லவான்னு அவரை கூட்டு போறாரு. தம்பிக்கார இந்த பக்கம் ரொம்ப துடிப்பா இருக்கிறார். என்னடா அப்படின்னு கேட்டா அண்ணன் விசாரிக்கிறாப்ல. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த நிலத்தை பார்க்க அவன் போய் 2 நாள் ஆச்சு. இன்னும் அவன் செத்துட்டாங்கிற செய்தி வந்து சேரல அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். உள்ள போன எவனும் வெளியில உயிரோட வந்தது இல்லடா, நீ வேணா பாரு, செத்துட்டாங்கிற செய்தி வருங்கிறாரு அண்ணன். நம்ம ஹீரோ அங்க ஆத்துலயே நல்லா குளிச்சுட்டு நண்பரையும் குளிக்க சொல்லி இருக்கிறார். ஹீரோவோட முதுகுல பருந்தோட டாட்டூ போடப்பட்டிருக்குது. தம்பிக்காரனும் அவன் செத்துட்டானா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக இந்த பக்கம் வருவான். வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தனியா இருக்கிறா. யாரு? நம்ம ஹீரோயின். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு விட்டு காட்டு பக்கம் தனியா போய் உன் புருஷன் என்னத்தை சாதிக்க போறேன் அப்படிங்கிறாப்ல அந்த தம்பியாரன் பேசிட்டு இருக்கிறான். அவ இல்லைன்னு கவலைப்படாத, ராத்திரிக்கு வேணா நான் வரட்டுமான்னு சீண்டி பாக்குறாரு. காட்டுக்குள்ள போன உன் புருஷன் உயிரோட இங்க வரப்போறது இல்ல, வரவனா விட மாட்டேன், உன்னை இந்த பக்கம் நிம்மதியா வாழவும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு அந்த தம்பிகாரன். அதுக்கு பயந்துகிட்டு அந்த பொட்டாட்டி இங்க ஓடியாந்து காட்டுக்குள்ளேயே வந்து இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற புருஷனை கண்டுபிடிச்சு உசிப்பி விட்டு அது வந்துற போது உன்னை கொல்ல போது, வா இங்க இருந்து போலாம், வா வான்னு புருஷனை கூப்பிடுறா. நீ எப்படி இங்க வந்த? எங்க என் நண்பனா காணோம்? டே தாடிக்காரா எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா அவன் அங்க இருக்கிற இடமே தெரியல. வா வான்னு பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. அப்படியே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தது பொண்டாட்டி இல்ல, ஏதோ கனவு கண்டிருக்கிறான் போல தெரியுது. தலைக்குள்ள ஏகப்பட்ட சத்தம். ஆனு கத்துறான் ராத்திரி சமயத்துல. அடுத்து காலையில பார்த்தா நம்ம தாடிக்கார தம்பி முழிச்சிட்டாரு. மட்டும்தான் இருக்கிறான். நம்ம ஹீரோவை காணோம். எங்க ஹீரோவை காணாமே தேடிட்டு இருக்கிறார். தேடி மேல நோக்கி போய்கிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் ஏதோ ஒண்ணு இந்த பக்கம் வராப்லையும் காட்டுறாங்க. டே லிங்கா எங்கடா போயிட்ட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு நண்பர். இந்த பக்கம் நம்ம அண்ணங்காரனும் இன்னும் அவன் செத்த அந்த சேரி வரலையன்னு வருத்தப்படுறான். ஒரு வழியா ஹீரோவை நம்ம ஆளு கண்டுபிடிச்சிட்டாப்ல. இங்கதான் நிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா தாத்தா கூட பேரன் நடந்து வந்தால அந்த பிளாஷ்பேக்கு மறுபடியும் போறோம். அதுல தாத்தா கையில ஒரு பொட்டி இருக்கும். இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறத உனக்கு கொடுக்க சொல்லி உங்க அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டா. உன் மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விட இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறதா தாத்தா சொல்லியிருப்பார். நம்ம வம்சத்து வாரிசே நீதாண்டா தம்பின்னு தைரியமா பேசி காட்டு பக்கம் கூட்டிட்டு வந்திருப்பார். ஆனா திடீர்னு தாத்தா காணாம போயிருவார். தாத்தாவை தேடி பேராண்டையும் சுத்தி திரிவான். தாத்தா சொன்னது என்ன? கலிங்க ராஜ்யத்தை சேர்ந்த ஏதோ ஒண்ணு இங்க சுத்தி திரியுதுன்னு. தாத்தாவும் திடீர்னு காணாம போறார். அவரை தேடி தேடி காட்டு பக்கம் அவன் சுத்திக்கிட்டே இருப்பான். சின்னவனா இருந்து பெருசா வளர்ந்துட்டான். தாத்தாவை தேடினா கிடைக்கல. ஆனா தன் அம்மா விட்டுட்டு போன அந்த பொட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப போராடி இருக்கிறாப்ல, தேடிட்டே இருந்திருக்கிறாப்ல. இதையெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. கடைசியா ஒரு நாள் எனக்கு அந்த பொட்டி கிடைச்சது. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நான் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல எங்க அம்மாவோட புடவை எல்லாம் இருந்தது. அப்புறம் உள்ள ஒரு சாவி புக்கு மாதிரி ஏதோ இருந்தது. அதை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது நான் மிரண்டு போயிட்டேங்கிறாப்ல. உட்காந்து விடிய அவன் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதுல அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ருத்ரகிரிங்கிற ஒரு ராஜ்யத்தை மாச்சிராஜுன்னு ஒருத்தர் ஆண்டு வந்தாராம். தன் நாட்டு மக்களோட நன்மையை பத்தி அவன் யோசிச்சதே கிடையாது. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசைகளுக்காக மத்த நாடுகளோட யுத்தம் பண்றதே அவனோட பொழப்பா போச்சு. பல ராஜ்யத்தை கைப்பற்றினான். அவனோட ஆசை அதிகமாச்சு. எல்லையை விரிவுபடுத்திட்டே போனான். ராஜ்ய ஆசை விடல. அவனோட எல்லையில இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற கலிங்க ராஜ்யத்தின் மீது அவனோட கண்ணு பட்டுருச்சு. அந்த கலிங்க ராஜ்யத்தை அந்த டைம்ல ஆண்டு வந்தது ரணசிம்காவா. அந்த மாச்சி ராஜு எத்தனை தடவை கலிங்க ராஜ்யத்தின் மீது போதெடுத்து வந்தாலும் ரணசிம்காவோட வீரத்துக்கு முன்னாடி பல தடவை தோத்து போயிருக்கிறான் இவன். தொடர் தோல்வியால கலங்கி போய் அந்த மாஜிராஜு கடைசியில செத்தே போயிட்டாப்ல. மாச்சிராஜுக்கு பிறகு அவரோட பையன் பேரு பைலு. அவருக்கு முடிசூட்டப்பட்டதான். தான் அப்பாவோட ஆசையான கலிங்க ராஜ்யத்தை கைப்பற்றதுதான் தன்னோட முதல் நோக்கம்னு சொல்லி மந்திரி சபையை கூப்பிட்டு மந்திர சபையை கூட்டி அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி அந்த ராஜ்யத்தை கைப்பற்றலாம்னு பேசிட்டு இருக்கிறான். அவங்க கொடுத்த ஐடியாவை கேட்டு அதன்படி யுத்தமும் பண்றான். ஆனா அந்த யுத்தத்துல ரணசிம்காவோட யுத்தம் பண்ணி மறுபடியும் தோத்து போயிட்டான் மகன். அப்பதான் அவனுக்கு ஒரு மேட்டர் தெரியுது. சாதாரண மனித சக்தியை மட்டும் பயன்படுத்தி நம்ம
நம்மளால கலிங்க ராஜ்யத்தை ஜெயிக்க முடியாதுங்கறத அந்த புள்ள புரிஞ்சுக்கிறான். பைலு புரிஞ்சுக்கிறான். தீய சக்திகளோட உதவி தனக்கு தேவைப்படும்னு நினைச்சான். தார்காங்கிற ஒரு அசுர மாந்திரிகனை இவன் போய் பார்க்கறான். எவ்வளவோ எச்சினி பூஜைகளை பண்ணி பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணி அசுர தக்ஷி அப்படிங்கிற ஒரு ஜந்துவை அவன் உருவாக்குறான். ஒரு கொடூர ராட்சசனை உருவாக்குறான். அந்த அசுர தக்ஷியோட உதவியோட கலிங்க ராஜ்யத்தை கைப்பற்றவும் செஞ்சுட்டான். அந்த ராஜ்யத்துல இருந்த சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரிச்சிட்டான். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்த ஒரு கோயில்ல அம்மனோட விக்கிரகம் ஒண்ணு இருக்கும், அதையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா ஜெயிச்சு அந்த பிள்ளையாண்டாக்கு தெரியாது, ராஜ்யத்தில் இருக்கிற மத்த மக்களுக்கும் தெரியாது. என்னன்னா நம்ம ரணசிம்ஹா தன்னோட வாரிசுகளான மகா கலிங்கா கூட சோழ கலிங்கா கூட சில மந்திரிகளோட அவர் தப்பிச்சு போயிட்டார். அழிஞ்சு போன கலிங்க ராஜ்யத்தை மறுபடியும் சின்ன லெவல்ல ஆட்சி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலிங்க ராஜ்யத்தை சீர்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தப்பி போன அந்த குடும்பம். ஆனா அதே சமயம் ஜெயிச்ச நம்ம பைலுவோட ராஜ்யம் அங்க துஷ்ட சக்திகளோட நடமாட்டம் பயங்கரமா அதிகமாகுது. துர்மரணங்கள் ஏற்படுது. கலிங்க ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக தீய சக்தியோட உதவியோட அவன் உருவாக்கினான்ல அசுர தக்ஷிங்கிற ஒரு அரக்கன், அவன் சொந்த நாட்டு மக்களையே சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த அசுரனை மன்னர் பைலுவாலையும் அடக்க முடியல. அதை உருவாக்க உதவி பண்ணின மாந்திரிகனான தார்காவாலையும் முடியல. அப்போ நம்ம பைலு மன்னரோட மனைவி சகுந்தலா தேவி ஒரு முனிவரை தேடி போறா. கிரி மகரிஷி அவர் பேரு. மேட்ரா சொல்லி ஒரு சொல்யூஷனை கேக்குறாங்க. உன் புருஷன் இன்னொரு நாட்டை கைப்பற்றுறதுல தப்பு இல்ல, ஆனா அதற்கு செய்ய வேண்டியது தர்ம யுத்தம். ஆனா அவன் கையில எடுத்தது அதர்மத்தை, மாந்திரிகத்தை. அதனாலதான் உன் ராஜ்யம் இவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறாரு அந்த முனி. ஆமாங்கய்யா, என் புருஷன் பண்ணது தப்புதான், இருந்தாலும் மன்னிச்சு ஒரு நல்ல பிரயாச்சித்தம் சொல்லுங்கன்னு சகுந்தலா தேவி கேக்குறா. இவர் சொல்ல மாட்டேங்கிறார். எங்களுக்கு கூட தண்டனை கொடுங்க, ஆனா மக்களை தேவையில்லாம பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க, இப்போ அவங்கள காப்பாத்தணும் ஒரு வரி சொல்லுங்கன்னு சகுந்தலா தேவி கேட்க, மக்கள் நல்லா இருக்கணும் யோசிக்கிற பாத்தியா, அந்த நல்ல எண்ணத்துக்காக நான் உனக்கு ஒரு பிரயாச்சித்தம் சொல்றேன்னு ஒரு தீர்வு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. கிராம தேவதை பிரதிஷ்டை பண்ணணுமா. அந்த கிராமத்தோட எல்லையில நம்ம சிம்ம வாகினியோட ஒரு பேரு தான் பிரத்யங்கிற மாதா. அவங்கள எல்லையில நிறுத்தினா அவங்க உங்க கிராமத்தை காப்பாத்துவாங்க, உங்க நாட்டை காப்பாத்துவாங்கிறாப்ல. வஸ்திரம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், மரம், பழம், நீராஞ்சலி, இப்படி பல ஐட்டங்களை படைச்சு மன்னிப்பு கேட்கணும். அந்த தாய் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் அந்த எல்லையை தாண்டி உன் ராஜ்யத்துக்குள்ள விடமாட்டா, உன் ராஜ்யத்தோட எல்லையை பாதுகாப்பா. இது ஒண்ணு இப்ப புதுசா ஆரம்பிச்ச சடங்கோ சம்பிரதாயமோ இல்ல. ராமரே காட்டுக்கு போகும்போது ஊரோட எல்லையில இந்த அம்மனை கும்பிட்டுட்டு தான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் காட்டுல வாழ போனாரு. அந்த பழக்கத்தை தான் இப்பயும் நாம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேங்கிறாரு முனி. இவ்வளவும் பண்ணியும் அடுத்த 12 வருஷத்துல இருந்து 120 வருஷத்துக்குள்ள பல சங்கடங்கள் இந்த மக்களுக்கு நடக்கும். அதன் பிறகு ஒரு பௌர்ணமி நிலவன்று இங்கிருந்து 100 மைல் தூரத்துக்கு அப்பால இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு கோயில்ல பாதாள கங்கா குகை இருக்குது. எந்த கலிங்க ராஜ்யத்துல இருந்து அவர்களோட அதிர்ஷ்டமான தேவதை பிரத்யங்கிர மாதாவோட விக்கிரகத்தை எடுத்த மாதிரியே திரும்ப கொடுக்கணும். கூடவே உங்க வம்சத்துல இருந்து ஒருத்தர் தன்னோட உயிரை தியாகமும் பண்ணணும். இப்படி பண்ணாதான் உங்க பிரச்சனை தீரும். இதுதான் பரிகாரம்ங்கிறார். எங்க வம்சத்துல ஒரு உசுறு போகணும் அந்த அம்மா கேட்கும். ஒரு உசுருக்கு யோசிச்சா பல உசுறு இங்க செத்து போயிடுங்கிறாரு முனி. சகுந்தலா தேவி அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே போய் கட்டில படுத்து கிடக்குறாங்க. அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தெளிவான முடிவு அவங்களால எடுக்கவே முடியல. காலங்கள் ஓடுது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நாம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, காதறுத்து ஒரு குழந்தை தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி கோரங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க சகுந்தலா தேவி தான் அங்க வயசாகி கிடக்குறாங்க. அவங்க கிட்டதான் அவங்க வம்சத்துல வந்த புள்ள இந்த சங்கடத்துக்கு தீர்வு சொல்லுங்கன்னு வந்து நிப்பாப்ல. அவங்க ஏதோ அந்த முனிவர் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் அவரு குதிரையில தான் துணிமணிகளை எடுத்துக்கிட்டு சில ஐட்டங்களை பொட்டி மாதிரி ஏதோ எடுத்தார்ல, அதையும் எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் கிளம்பி போனார். இந்த சங்கடத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இங்க இருந்து புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு அந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த வாரிசு எழுதின புக்கை தான் இவன் படிச்சிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நேரம். அந்த புக்ல இருந்த எந்த வழியில ராஜா போனார்னு எழுதப்பட்டதோ அதே வழியில நான் அன்னைக்கு போனேன். கடைசியா அந்த குகையையும் ரீச் பண்ணிட்டாப்ல. அந்த மன்னர் கொண்டு வந்த விக்கிரகம் இந்த குகையில தான் எங்கேயோ இருக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன் பேரு கலிங்கா தானே? கலிங்க ராஜ்யத்தோட அரச வம்சத்தை சேர்ந்த புள்ளையாடா நீ அப்படின்னு விசாரிக்கிறார். நம்மளும் ஆமாங்கிறான். ஃப்ரெண்டு அரண்டு போறாப்ல. அந்த முனி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமாடா? அதை நம்பி நம்ம குகையில தேடிக்கிட்டு இருக்கிறோமேன்னு பயந்துகிட்டே ஃப்ரெண்டு வராப்ல. குகைக்குள்ள பயந்துகிட்டே தேடி உள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல இதெல்லாம் நிஜங்கிறாப்ல நிறைய செதுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்காரன், டேய் பலே கில்லாரிடா, இப்ப தாண்டா எனக்கு எல்லாமே புரிய வருது. அந்த அண்ணங்காரன் காட்டுல இருக்கிற அந்த 4 ஏக்கர் சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னதும் தப்புன்னு நீ ஏன் ஒத்துக்கிட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அம்மனுக்காக மட்டுமா வந்த? ஓ ராஜ்யத்திலிருந்து ஆட்டைய போட்டு போன புதையலும் இங்கதான் இருக்கணும், அதத்தான் தேடணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கியா? சொல்லாம கொள்ளாம ஏதாவது இங்க வந்து தேடுனா மக்கள் ஏதாவது யோசிப்பாங்க. இப்போ நிலம் கிடைச்சிருச்சு, நிலத்தை உழுது ஏதாவது இவன் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு வெளியில மக்கள் பேசிப்பாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்காகத்தானே இந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணி 2-3 நாளா இங்கேயே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய ஆள்ரா நீங்க பாராட்டுறாரு. போதும் வா, வந்த வேலையை பாப்போம்னு நம்ம ஹீரோவும் சுத்திட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா அதே குகை பக்கம் அந்த ராட்சசனும் திரியிறான். இவங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். பொறுமையா அந்த ஏரியா முழுக்க சுத்தி பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க. கீழே ஏதோ பள்ளமா தெரியுது, மெதுவா இறங்கிக்கிறாங்க. வழி என்ன போய்கிட்டே இருக்குது. ஒரு
ஒரு முடிவே தெரியலையேன்னு குகையில இருக்கிற வழியை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு இடத்துக்கு வரும்போது உள்ள இருக்கிற வவ்வால்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு பறந்து போகுது. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் அந்த வவ்வால்கள் இருந்த இடத்த கடந்து அந்த பக்கம் வந்தா அங்கதான் சூரிய வெளிச்சம். இதான் ராத்திரி ஆச்சோ, சந்திரனோட வெளிச்சம் படுது. எதுக்க பார்த்தா கொஞ்சம் தூரத்துல எதிர்பார்த்தாப்லயே எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஒரு எலும்பு கூடும் இருக்குது. கலிங்க ராஜ்யத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஆயுதம், பொட்டி பொட்டியா புதையல்னு எல்லாமே இருக்குது. அதே சமயம் கை தட்டுற சத்தம். யாரான்னு பார்த்தா தம்பிகாரன் அடியாட்களோட கோயக்குள்ள வந்து நிக்கிறான். நீ எப்பரா வந்தேன்னு நண்பர் கேட்பாரு. இங்க வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா சாவாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னாப்ல. நானும் 2-3 நாள் காத்து கிடந்தேன். நீ செத்தாப்ல தெரியல, அதனாலதான் சாகடிக்க வந்ததா தம்பிகாரன் வந்து நிக்கிறான். நம்மால ரொம்ப சிம்பிளா வாடா மோதி பார்க்கலான்னு தம்பிகாரன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். கூடவே அடியாட்களையும் அடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்கும். என்னதுன்னு எல்லாரும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் தைரியமா இதோ நான் போய் பாக்குறேன்னு முன்னாடி போவான். அப்படி போனவன் பொணமா தான் திரும்ப வந்தான். அடுத்து அந்த ராட்சசன் இவங்க முன்னாடி இறங்கி வரான். காலை கைய பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கிறான். ஹீரோவை அப்படியே தாக்குறதுக்கு வருவாப்ல. அவன் விலகிக்கிட்டதும் பின்னாடி இருந்த தம்பிகாரனை போட்டு பொழந்து எடுத்துருச்சு அந்த ராட்சசன். அடுத்து ஓட இருந்த தாடிக்கார தம்பியை பிடிச்சிருச்சு. உடனே கீழ இருந்த ஒரு கட்டை எடுத்து ஓங்கி ஒரு அடி நம்ம ஹீரோ. திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்ல. அடிச்ச நம்ம ஹீரோ இல்ல, வேற ஒரு அடியால் தான் இருக்கிறான். அவனை கடிச்சு குதறிடுச்சு. எல்லா பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. நிறைய பேர் கிடைச்ச இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. ஒருத்த மட்டும் கையில தீப்பத்தத்தோட டேய் எங்கடா இருக்கிறீங்க, டேய் சொல்லுங்கடா நானும் வரேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். மித்த அடியாட்கள் எல்லாம் தவந்து தவந்து ஒளிஞ்சு போய்கிட்டு இருந்தா இவன் மட்டும் தீப்பத்தத்தோட இருந்தா விடுமா என்ன? கடிச்சு குதறிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த பக்கம் தப்பிச்சு ஓட பார்த்தா ஹீரோவை அந்த அரக்கன் அடிச்சிட்டான். அந்த பக்கம் அந்த பூசாரி அம்மா டப்புன்னு முழிக்குது. சிம்ம வாகினியுடைய கோயில் அது. வெத்தலையில மைய போட்டு அங்க நடக்கிற கூத்த அந்த பூசாரி அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. சோழி உருட்டி பாக்குது. தாயம் விழும். அந்த சோழி எடுத்து கோயிலுக்குள்ள வீசி எறியும். நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடியாரார். அதுவும் விடுறாப்ல தெரியல, விரட்டிக்கிட்டே வருது. ஓடின மனுஷன் அங்க இருந்த அம்மனோட சிலைக்கு பக்கத்துல இருந்த அந்த பழைய ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறான். அந்த புத்தகத்துல எழுதாத இன்னொரு மேட்டர் இருக்குது. அதை இப்ப வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆயுதத்தை தேடி போறதா தானே அந்த ராஜா கிளம்பி வருவார். இப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு வாள் எடுத்துட்டு வர்றான்ல, இதுதான் அந்த ஆயுதம். அதுவும் பாருங்க, பாதிக்கப்பட்ட கலிங்க ராஜ்யத்தோட வாரிசு கையில கடத்தப்பட்ட அந்த ஆயுதம் கையில ஏறும்போதுதான் அந்த ராட்சசனை கொல்லக்கூடிய மகத்துவமான ஆயுதமாக அந்த சாதா ஆயுதம் மாறுமா. இது எதுவுமே தெரியாம தற்காலிகமா கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு தாக்குதலுக்கு நம்ம பய தயாரா இருக்கிறான். ஃப்ரெண்டுக்காரனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த அரக்கன் இந்த பக்கம் வருவான். கரெக்டா அம்மன் இருக்கிற அந்த ரூம் பக்கம் ஃப்ரெண்டு ஓடியாந்துறாரு. அது தெரியாம அந்த பக்கம் அந்த ராட்சசன் காலடி எடுத்து வச்சிட்டான். உள்ள இருந்த சிம்ம வாகினி சும்மா விடுவாளா? சிம்ம வாகினியின் அருளால மேல ஒளிஞ்சுகிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆயுதத்தை வச்சு ஓங்கி ஒரு வெட்டு வெட்ட அந்த ராட்சசன் செத்தே போயிட்டான். சின்ன பொட்டிக்குள்ள இருந்த அம்மனோட விக்கிரகம் கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் தாடிக்கார தம்பி புதையலெல்லாம் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு பொட்டியை தூக்கிக்க நம்ம ஹீரோ வேற ஒரு பெரிய பொட்டியை இழுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியில வராப்ல. இவனோட வம்சத்து சொத்து தான் கடைசியில இவங்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. இவங்க குடும்பமே ஒரே நாள்ல ஓஹோன்னு மிகப்பெரிய கோடீஸ்வரங்களா மாறிடுறாங்க. தாடிக்கார தம்பியுடைய அப்பா, டேய் என்னடா நடந்துச்சு, ஒரே நாள்ல எப்படா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனீங்க சொல்லுங்கடான்னு கேட்டா, அதெல்லாம் பெரிய கதை, பொறுமையா சொல்றோம் இருங்கன்ட்டு நம்ம ஆட்கள் கிளம்புறாங்க. அதுவும் புதுசா வாங்கின கார்ல. அப்புறம் அந்த பக்கம் இருந்த பூசாரி அம்மா ஏதோ ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஹீரோவும் கட்டியிருக்கிறான், நம்ம தாடிக்கார தம்பியும் கட்டியிருக்கிறார். சொத்தும் கிடைச்சிருச்சு, சேஃப்டியும் கிடைச்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து சில வருடங்களுக்கு பிறகு ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்குது அந்த பக்கம். வெளியில ஒரு கிராமத்தான் படுத்து கிடப்பாப்ல. டப்புன்னு அந்த புகை அவன் உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு. அதே சமயம் நம்ம பூசாரி அம்மா டப்புன்னு அங்க வந்து அவனோட நெத்தியில கைய வைக்க அடுத்த செகண்ட் அந்த புகை அங்க இருந்து பயந்து ஓடுது. பூசாரி அம்மாவே துணை. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா பழைய ராட்சசனுக்கு பதிலா இப்ப புதுசா இன்னொரு ராட்சசன் முளைக்கிறான். அதோட இந்த படமும் முடியுதுங்க. ஏதோ கண்ணில் பட்டுச்சு, எடுத்து பேசிட்டோம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை எப்பவும் போல காத்துருங்க.